எப்போவுமே வந்து மண்பானையில் தான் சமைப்பாங்க. ஆண்கள் மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு இது. அதே மாதிரி இது வந்து ராமர் கோவில். மற்ற கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பசுமாடு வச்சு பூஜை பண்ணுவாங்க. பட் எங்கள் கோயிலில் வந்து காளை மாடு தான் வச்சு பூஜை பண்ணுவோம் நாங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மண்பானையில் மட்டுமே சமைச்சு எல்லாத்துக்குமே அன்னதானம் கொடுப்போம். புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை. இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ வருஷமாக பாலாலயம் பண்ணி எடுத்து வச்சுருந்தது இவ்வளோ வருஷம் கழித்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். இதனோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அயோத்தியில் சிலை செஞ்சாங்க இல்லையா, குழந்தை ராமர் சிலை செஞ்ச அந்த சிற்பி, அதாவது மைசூர் மகாராஜாவோட அரச சிற்பி, அவரோட வம்ச வழியில் வந்த அந்த சூரிய பிரகாஷ் யோகிராஜ் தான் வந்து இந்த சிலையை செஞ்சுருக்கிறாரு. அதே அந்த குழந்தை ராமர் வடிவமைச்ச பாறை அது வந்து பார்த்திங்கன்னா 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான பாறை. அது வந்து நேபாளிலிருந்து எடுத்த பாறை. அந்த பாறையிலிருந்து செய்த சிலை தான் இந்த ராமர் லட்சுமணன் சீதா ஆஞ்சநேயர் சிலை. சரிங்களா? அதனால தான் வந்து இது வந்து தென்னிந்திய அயோத்தின்னு நாங்கள் சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு 1 லட்சம் மக்களுக்கு மேலே வந்திருக்காங்க.